புஸ் இன் பூட்ஸ். அப்பா இறந்து போயிட்டாரு. இப்போதைக்கு என்கிட்ட மிச்சம் இருக்கிறது சில விஷயங்கள் மட்டும்தான். அதையும் கண்டிப்பா எங்க அண்ணனுங்க எடுத்துக்க பாப்பாங்க. எனக்குன்னு எதுவுமே இருக்க போறது கிடையாது. அவங்க எல்லாரும் அவங்க வாழ்க்கையை நிம்மதியா பாத்துப்பாங்க. ஆனா நான் என்ன பண்ணுவேன்? அவங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்க வாழ்க்கையை ஓட்டுவாங்க. ஆனா நான் என்ன பண்ணுவேன்? அந்த பூனை தன்னோட மாஸ்டர் சோகமா இருக்கிறத பார்த்து கவலைப்பட்டுச்சு. தன்னோட கையால அவரோட தாடைய தடவி விட்டுச்சு. இங்க பாரு, நீ கவலைப்படக்கூடாது. நான் எதுக்கும் உதவ மாட்டேன்னு நீ நினைக்காத. நான் உன்னோட வாழ்க்கைய ரொம்ப அதிர்ஷ்டமா மாத்தி காட்டுறேன். ஆனா அதுக்கு ஒரு விஷயம் எனக்கு தேவைப்படுது. எனக்கு நீ ஒரே ஒரு பூட்ஸ் மட்டும் வாங்கி தரணும். அது எனக்கு கிடைச்சதுன்னா போதும், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஆனா ஜாக் கிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்ல. புஸ் ஒரு விசுவாசமான பூனைங்கிறதும் அவனுக்கு தெரியும். அதனால அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க முடிவு பண்ணா. எவ்வளவோ வாழ்க்கையில இழந்துட்டேன், இதுவும் உனக்காக பண்றேன். நாளைக்கு காலையில ஒரு பெரிய இடத்துக்கு போய் ஷூ வாங்கிட்டு வந்துகிட்டே இருக்கலாம். இங்க பாரு மாஸ்டர், நான் உனக்கு வாக்கு கொடுக்கறேன். என்னால நீ ஏமாற மாட்ட. ஜாக் புஸ்ஸுக்கு அழகான லெதர் பூட்ஸ வாங்கி கொடுத்தான். புஸ் அதை போட்டு பார்த்துச்சு. அந்த பூட்ஸ் அதுக்கு பொருத்தமாவும் புஸ் பார்க்க ரொம்ப அழகாவும் இருந்தது. நீங்க இப்ப என்ன பாத்தீங்களா மாஸ்டர்? கண்டிப்பா நான் சொன்னபடியே செய்வேன். உங்க வாழ்க்கையை அதிர்ஷ்டமா நான் மாத்துவேன். உங்களை நான் தோக்கவே விட மாட்டேன். புஸ் ஜாக்கோட ரூம்ல இருந்த பழைய பைய எடுத்து அதுல 2 கேரட்ஸ போட்டுக்கிட்டு பக்கத்துல ஒரு இடத்துல வச்சது. அது எதிர்பார்த்த மாதிரியே 2 ஆர்வமான முயல்கள் அங்க வந்து பைய மோப்பம் பிடிச்சது. புஸ் உடனடியா அதுங்களை பிடிச்சது. அதுங்களை பையில போட்டு அதை கட்டிடுச்சு. அங்கிருந்து நேரா அரண்மனைக்கு போய் மகாராஜாவை பார்க்கணும்னு சொல்லுச்சு. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் மெஜஸ்டி. என்னோட மாஸ்டர் கீ ஆஃப் கடபா, அவர் உங்களை ரொம்ப மதிக்கிறாரு. அவர் இந்த பரிசை உங்களுக்கு கொடுத்துட்டு வர சொன்னாரு. அடடா, இது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா அற்புதமா இருக்கே. உடனே இதை எடுத்துட்டு போய் குக் பண்ணி இத கொண்டு வந்து எனக்கு கொடுக்க சொல்லுங்க. அப்புறம் உன்னுடைய மாஸ்டருக்கு என்னுடைய நன்றிகளை சொல்லிடு. என்னோட மாஸ்டர் பேரு கீ ஆஃப் கடபா. ஆமா ஆமா ஆமா, ஏதோ சொன்னீங்க, அவருக்கு நன்றி சொல்லிடுங்க. இந்த மாதிரி பேரை நான் கேள்வி கூட பட்டது. சமையல்காரர் சுவையான உணவை தயாரிச்சாரு. மகாராஜாவும் அவரோட அழகான மகளும் அதை விரும்பி சாப்பிட்டாங்க. சில நாட்களுக்கு அப்புறம் புஸ் மறுபடியும் அரண்மனைக்கு வந்தது. இந்த தடவை 2 பாட்ரிச் பறவைகளோட. ஓ சின்ன பையா, உன் மாஸ்டர் எப்படி இருக்காரு? என் மாஸ்டர் ரொம்ப நல்லா இருக்காரு மெஜஸ்டி. அப்புறம் அவர் உங்களுக்கு வாழ்த்து சொல்லி ஒரு பிரசன்ட்டையும் அனுப்பி இருக்காரு. மறுபடியும் பிரசன்டா? ஓ, இந்த தடவை என்ன அனுப்பி வச்சிருக்காருன்னு நானும் பாக்குறேன். இங்க பாருங்க மெஜஸ்டி, தயவு செஞ்சு இந்த ஃபோர்ச்சூனை நீங்க ஏத்துக்கணும். இது எங்க மாஸ்டர் உங்களுக்காக ஸ்பெஷலா கொண்டு வந்தாரு. இது உங்களுக்கு முழு மரியாதையோட அனுப்பியிருக்காரு. ஓ பிரமாதம், இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுவும் நல்ல உணவா இருக்க போகுது. மறுபடியும் உன் மாஸ்டருக்கு நான் நன்றி சொன்னதா சொல்லிடு. அவரை நான் ஒரு தடவை பார்க்கணும். மகாராஜாவும் அவருடைய மகளும் இதையும் ருசிச்சு சாப்பிட்டாங்க. மார்க்கி ஆஃப் கராபாஸோட தாராள மனசை நினைச்சு சந்தோஷப்பட்டாங்க. புஸ் ஜாக்குக்காகவும் முயல்களையும் பாட்ரிச் பறவைகளையும் கொண்டு போச்சு. இந்த சின்ன குடிசையில ஜாக்கும் புஸ்ஸும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் ஜாக் என்னைக்கும் பசியா இருந்ததே இல்ல. காலங்கள் கடந்தது. புஸ் மகாராஜாவுக்காக அன்பளிப்புகளை அடிக்கடி கொண்டு போச்சு. இது தன்னோட மாஸ்டரோட அன்பளிப்புன்னு மகாராஜா கிட்ட சொல்லுச்சு. அங்கிருந்த செல்வந்தர்கள் எல்லாரும் மார்க்கி ஆஃப் கராபாஸ பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. அவரை யாரும் பார்த்ததில்ல, ஆனா அவரை பார்க்க ஆர்வமா இருந்தாங்க. என்னோட மாஸ்டர் அரசரை சந்திக்கிறதுக்கு இதான் சரியான நேரம். அதை எப்படி சரியா நடக்க வைக்கிறது? நம்மளோட மாஸ்டருக்கு சரியான உடை இல்ல, அவருக்கு எப்படி மரியாதை வர வைக்கிறது? அதுக்கு நான் இப்பவே யோசிச்சாகணும். அடுத்த நாள் புஸ் முயல்களை பிடிக்க போனப்ப நதிக்கு போற சாலையில சில பேர் உற்சாகமா பேசிக்கிறத பார்த்தது. ஆர்வமா புஸ் அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்க போச்சு. மகாராஜாவும் அவரோட அழகான மகளும் அந்த வழியா நாளைக்கு கடக்க போறதா கேள்விப்பட்டுச்சு. அதுக்கு ஒரு அற்புதமான யோசனை தோணுச்சு. உடனே வீட்டுக்கு போச்சு. மாஸ்டர் வெளியில வாங்க. வந்துட்டேன். என்ன விஷயம்னு சொல்லு. மாஸ்டர், அரசர் கிட்ட உங்களை அறிமுகப்படுத்துற நேரம் வந்துருச்சு. என்ன நீ முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்க? அவரை போய் எப்படி நம்ம பார்க்க முடியும்? அப்படிலாம் நினைக்காதீங்க. உங்களோட செல்வாக்கே அங்க வேற. நாளைக்கு ராஜா இந்த பக்கம் தான் போறாரு, அவரோட பொண்ணை கூட்டிக்கிட்டு. இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு வாய்ப்பு. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. ராஜகட்ட மாட்டி அழிஞ்சு போகணுமா? அதான உன் ஆசை? மாஸ்டர், நான் சொல்றத நம்பி நீங்க வாங்க. ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் சொன்னதை கண்டிப்பா செய்வேன். ஜாக் அந்த யோசனைய முழுமையா ஏத்துக்கல. மகாராஜாவை சந்திக்க அவன் ஆர்வமாவும் இல்ல. போசஸ் எனக்கு ஒரு நல்ல நண்பன். அவன் சொல்றத கேட்காமலும் இருக்க முடியல. அவனுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் கொண்டு வந்து எனக்கு தான் கொடுத்தான். என்ன நல்லபடியா பாத்துக்கிட்டான். அவன் சொன்னா அதுல ஒரு உண்மை இருக்கும். அவன் சொல்றபடியா கேட்டு பாப்போம். சரி, நீ சொன்னது எனக்கு நல்லா புரிஞ்சுது. ஆனா ஒண்ணு, எந்த காரணத்தை கொண்டும் என்ன பிரச்சனையில மாட்டி விடக்கூடாது. நீங்க கவலையப்படாதீங்க மாஸ்டர். உங்களோட வாழ்க்கையை மாத்த வேண்டியது என் கடமை. இந்த சின்ன வீட்ல இருந்து மாளிகைக்கு மாற போற நேரம் வந்துருச்சு.
மறுநாள் புஸ் ஜாக்க மகாராஜா கடக்கவிருந்த அந்த நதி பக்கத்துல கூட்டிட்டு போச்சு. மகாராஜாவோட ரதம் வரத பார்த்த உடனே புஸ் ஜாக் கிட்ட போச்சு. சீக்கிரமா உங்களோட உடைகளை கழட்டிட்டு அந்த தண்ணியில இறங்குங்க. நீ என்ன சொல்ற? உன் மூளைக்கு என்னாச்சு? நான் சொல்றதை செய்யுங்க மாஸ்டர், என்ன நம்பி செய்யுங்க, எதுவும் ஆகாது. நீ என்ன பண்றன்னு எனக்கு சுத்தமா புரியல. உடனடியா புஸ் ஜாக்கோட பழைய கிழிஞ்ச துணிகளை மறைச்சு வச்சிருச்சு. ஜாக் இருந்த இடத்துக்கு போய் நின்னுகிட்டு மகாராஜாவோட ரதம் நெருங்க ஆரம்பிச்சதும் அது கத்த ஆரம்பிச்சது. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. மகாராஜா ரதத்துல இருந்து எட்டி பார்த்து புஸ்ஸ அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாரு. ஓ, இங்க பாருங்க மெஜஸ்டி, எங்க மாஸ்டர் இங்க குளிக்க வந்தாரு. அப்ப சில திருடர்கள் அவருடைய உடையை எடுத்துட்டு போயிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் அவர் தண்ணியிலே இருந்தாருன்னா அவரை செத்துருவாரு. ஜாக்க உடனடியா காப்பாத்த சொல்லி தன்னோட சேவகர்களுக்கு மகாராஜா உத்தரவு போட்டாரு. அரண்மனையில இருந்து ஒரு அழகான உடையை கொண்டு வரவும் சொன்னாரு. அந்த சேவகன் ஒரு பர்பிள் கோல்ட் சூட்டை கொண்டு வந்தான். அது விலை உயர்ந்தது. அழகிய இளைஞனான ஜாக் அந்த புது உடைகள்ல இளவரசன் மாதிரி இருந்தான். கடைசியா நான் மார்க்கி கேரவனை பார்த்துட்டேன். நான் இதை நிச்சயமா சொல்லி ஆகணும், ஏன்னா அவர் அவ்வளவு அழகு. மகாராஜா ஜாக்க தன் கூட ரதத்துல வந்து அமருமாறு சொன்னாரு. அங்க இளவரசியும் இருந்ததுனால வெக்கப்பட்டு ஜாக் ரொம்ப தயங்கி நின்னா. நீங்களும் எங்க கூட சேர்ந்து வரீங்களா? நீங்க எங்களோட வந்தா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். இளவரசியோட அழகான சிரிப்பை பார்த்ததும் உடனடியா ஜாக் அவங்கள காதலிக்க ஆரம்பிச்சா. தைரியமா அவங்க பக்கத்துல போய் உட்கார்ந்தான். தன்னோட மாஸ்டர் இளவரசி பக்கத்துல உட்கார்ந்ததை பார்த்த புஸ் ரதத்தை செலுத்துறவர்கிட்ட தன்னை பின்தொடருமாறு சொல்லிட்டு வேகமா முன்னாடி ஓடி போச்சு. விவசாய நிலத்தை அடைஞ்ச புஸ் அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த விவசாயிகள் கிட்ட, மெஜஸ்டியோட வண்டி இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துரும். வண்டியில வர அவரு இந்த நிலம் யாருதுன்னு கேட்டா மார்க்கி கரபாதன்னு சொல்லணும். எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன், சரியா? அப்படி மாத்தி சொன்னா ஒரு வழி ஆக்கிடுவேன். புஸ் சொன்னதை கேட்டு வேலையாட்கள் பயந்து போனாங்க. அது சொல்றதை கேட்க முடிவு பண்ணாங்க. மகாராஜா காட்சிகளை பார்த்து ரசிக்கிறதுக்காக வண்டியை மெதுவா ஓட்ட சொன்னாரு. அடேங்கப்பா, இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்கு. இந்த மாதிரி ஒண்ணு நான் பார்த்ததே இல்ல. இது யாருக்கு சொந்தமான இடம்? இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. புஸ் சொன்ன மாதிரியே அங்க வேலை செஞ்சவங்க இந்த நிலம் மார்க்கி ஆஃப் கராபாஸுக்கு சொந்தமானதுன்னு சொன்னாங்க. புஸ் இன்னும் கொஞ்சம் தூரம் போய் ஆடு மாடுகள் மேய்க்கிறவங்க கிட்டையும் எல்லாமே மார்க்கி ஆஃப் கராபாஸுக்கு சொந்தமானதுன்னு சொல்லுச்சு. நான் தான் கேக்குறேன்ல, இது யாருக்கு சொந்தம்? அவர் எங்க இருக்காரு? இங்க பாருங்க மெஜஸ்டிக், இந்த இடம் மார்க்கியா கராபாஸ்க்கு சொந்தமானது. என்ன சொல்ற நீ? இந்த அற்புதமான இடம் மார்க்கியா கராபாஸ்க்கு சொந்தமானதா? உண்மையத்தான் சொல்றியா? ஆமா மெஜஸ்டிக், உண்மைதான். ஒரு அன்பான அழகான மாஸ்டருக்கு சொந்தமான இடம். அவர் பேரு கராபஸ். தன்னோட விருந்தினர் ரொம்ப அழகா இருக்கிறது மட்டும் இல்லாம ஒரு பெரிய செல்வந்தராவும் இருக்கிறத நினைச்சு மகாராஜா சந்தோஷப்பட்டாரு. புஸ் எப்படி இதையெல்லாம் செய்யுதுன்னு ஜாக்குக்கு சுத்தமா புரியல. ஆனா அழகான இளவரசியோட அழகுல மயங்கினதுனால அவன் வேற எதை பத்தியும் யோசிக்கல. இதுக்கிடையில ரொம்பவும் கோபக்காரனான ஓகாவோட கோட்டைக்கு புஸ் ஓடி போச்சு. அவன் அந்த கோட்டைக்கு மட்டும் சொந்தக்காரன் இல்ல, மார்க்கி ஆஃப் கராபாஸோடதுன்னு புஸ் சொல்ல சொன்ன ஆடு மாடுகள் நிலம் எல்லாத்துக்கும் அவன் தான் சொந்தக்காரன். வணக்கம் ஐயா. உன்னை இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையே. அதுவும் ஒன்ன மாதிரி ஒருத்தனை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்ல. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஐயா, அதான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். ஓ அப்படியா? அந்த ஓகர் ரொம்ப பெருமையான ஒரு மனிதன். யாராவது அவனை பாராட்டினா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களோட சிறந்த திறமைகளை பத்தி இந்த ஊர்ல பேசிட்டு இருக்காங்க. உங்களால எதுவும் செய்ய முடியும், எது வேணாலும் மாத்த முடியும்னு கேட்டதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன சொல்ற நீ? இதுக்கு எப்படி சொன்ன? எப்படி? இன்னும் இதை விட நிறைய இருக்கு. திடீர்னு ஓகாக்கு பதிலா ஒரு கொடூரமான சிங்கம் புஸ்ஸுக்கு எதிரில உட்கார்ந்து இருந்தது. தன்னோட உயிரை காப்பாத்திக்க அங்கிருந்து ஓடி போன புஸ் ஜன்னல் வழியா எட்டி பார்த்தது. எப்படி என்னோட திறமை பாத்தியா? பயங்கரமா இருந்துச்சா? இப்ப என் சக்தியை நம்புறியா? எல்லாரும் சொன்னது உண்மைதான்னு தெரிஞ்சுக்க. அதுதான் நான் முன்னாடியே ஒத்துக்கிட்டேனே, நீங்க அதை காட்டணுமா? சரி சரி, பயப்படாத. முதல்ல நீ உள்ளவா. என்ன பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப உனக்கு என் சக்திகள் மேல சந்தேகம் இல்லையே? அப்படி எதுவுமே இல்ல ஐயா, இதுக்கப்புறம் இருக்கவே இருக்காது. சரி, என்ன விஷயம் சொல்லு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி கேட்கணும் ஐயா, ஆனா அது எப்படி கேக்குறதுன்னே தெரியல. என்ன விஷயம்? எதா இருந்தாலும் கேளு. ஐயா, நீங்க ஏற்கனவே பெருசா இருக்கீங்க, அதனால உங்களால சுலபமா கம்பீரமான சிங்கமா மாற முடிஞ்சது. ஆனா சின்ன விஷயமா உங்களால மாற முடியுமா? அத சொல்லுங்க. இல்ல ஒரு எலியா, இல்ல ஒரு கேட்டா? அப்படின்னா இன்னும் என் சக்தி உனக்கு புரியல இல்லையா? இத கொஞ்சம் பாரு. இத சொல்லிட்டு ஓகா எலியா மாறிடுச்சு. அப்படி நடந்த உடனே புஸ் வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு உடனடியா எலிய பிடிச்சு விழுங்கிடுச்சு. முடிஞ்சது மைட்டி யோகோ, இதோட உன் கதை முடிஞ்சது.
புஸ் எலிய சாப்பிட்ட உடனே அந்த கோட்டையே மாற ஆரம்பிச்சுது. அந்த ஓகாவோட சாபத்தால மறைஞ்சு போன மக்கள் எல்லாம் மறுபடியும் உயிர் பெற்று வந்தாங்க. எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. கொடூரமான ஓகா கிட்ட இருந்து காப்பாத்தினதுக்காக புஸ்ஸுக்கு நன்றி சொன்னாங்க. ஓ, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நீ இல்லனா எங்களுக்கு இந்த உயிர் வாழ்க்கை திரும்ப சரி, கிடைச்சிருக்காது. உங்ககிட்ட இருந்து ஒரு உதவியை நான் எதிர்பார்க்கறேன். இந்த நாட்டோட அரசர் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வருவாரு. அவர் உங்ககிட்ட கண்டிப்பா மார்க்கி ஆஃப் கராபா பத்தி கேட்பாரு. இல்லனா இந்த இடத்தோட சொந்தக்காரங்க யாருன்னு கேட்பாரு. அப்ப நீங்க மார்க்கி ஆஃப் கராபான்னு சொல்லணும், வேற எதுவும் சொல்லக்கூடாது. அவரை நீங்க உங்களோட மாஸ்டரை ஏத்துக்கணும். அப்படி ஏத்துக்கிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. கண்டிப்பா எங்களுக்கு நல்லது நடக்கணும்னா நாங்க எது வேணாலும் செய்வோம். நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்து உங்களோட புது மாஸ்டரை வரவேத்தாதான் எந்த பிரச்சனையும் இருக்காது. அவர் இப்ப ராஜாவோட வந்துட்டு இருக்காரு. மகாராஜா தூரத்துல இருந்து கோட்டைய பார்த்ததும் இதுக்கு சொந்தக்காரர் யாரா இருக்க முடியும்னு யோசிச்சாரு. கிட்ட வந்ததும் வாசல்ல புஸ் தன்னை வணங்கிக்கிட்டு நிக்கிறத பார்த்தாரு. வெல்கம் மெஜஸ்டி, வாங்க. இதான் எங்க மார்க் ஆஃப் கராபாவோட அற்புதமான கேஸ்டல். அடேங்கப்பா, இந்த இடம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட அரண்மனையை விட இது ரொம்ப அழகா இருக்கு. கண்டிப்பா இங்க வாழ்றவங்க ரொம்ப சந்தோஷமா தான் இருப்பாங்கன்னு நம்புறேன். எதுக்கு இங்க என்னன்னு பேசுறீங்க? உள்ள வாங்க, உள்ள எப்படி இருக்குன்னு பாருங்க. என்ன நடக்குதுன்னே தெரியாம ஜாக் குழப்பத்துல இருந்தான். அவன் புஸ்ஸ பார்க்க புஸ் அவனை பார்த்து கண்ணடிச்சுது. இது எல்லாத்துக்கும் புஸ் தான் காரணங்கிறத அவன் உணர்ந்தான். புஸ்ஸ பார்த்து நன்றியோட சிரிச்சான். மகாராஜா அந்த கோட்டையையும் அங்க இருந்த மக்களையும் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு. ஒரு வழியா நல்ல ஒரு ஆண்மகனை சந்திச்ச திருப்தி எனக்கு இருக்கு. உங்களுடைய மனைவியா என் மகளை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா நான் ரொம்ப பெருமைப்படுவேன். இதை விட ஜாக் வேற என்ன எதிர்பார்த்திருக்க முடியும்? அவனோட விசுவாசமான புஸ் பொக்கிஷங்கள் நிறைஞ்ச ஒரு கோட்டைக்கு அவனை சொந்தக்காரனாக்கி இருக்கு. மகாராஜாவே இளவரசியா அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன்னு சொல்றாரு. அதுவும் இளவரசியா அவன் ஏற்கனவே காதலிக்க ஆரம்பிச்சிட்டான். இங்க பாருங்க மெஜஸ்டிக், நீங்க சொன்ன விஷயத்தை கேட்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நான் அவங்கள காலம் பூரா கண் கலங்காம பாத்துக்குவேன். ஓ, இத நீங்க பண்ணுனா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். எனக்கு அப்புறமா இந்த நாட்டை ஆள போறதே நீங்க தான். அதுக்கப்புறம் இந்த நாடே உங்களுக்கு தான் சொந்தமாக போகுது. அதுக்கப்புறம் ஜாக்கும் இளவரசியும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. புஸ்ஸ பொறுத்த வரைக்கும் அவனுக்கு ராஜ மரியாதை கிடைச்சது. சாப்பிட கிரீமும் நல்ல விஷயங்களும் கிடைச்சது. ஆனா புஸ் தனக்கு பிடிச்ச பொழுதுபோக்கான எலிகளை துரத்துறத நிறுத்தல. ஆனா அத வெறும் வேடிக்கைக்காகவும் சுறுசுறுப்பா இருக்கவும் செஞ்சுது.